தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. கன்னியாகுமரியில் முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசனை சந்திச்சிருந்தீங்க, என்ன நோக்கம்? விரக்தி ஒழிப்பில் இருக்காரு சார் அவர். எடப்பாடி அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர் நான் சந்தித்தேன். அதாவது சந்திக்க முன்னாடி தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர் இன்னொரு கட்சியை இன்னொரு கட்சிக்கு அவர் போகக்கூடிய மனநிலையில் பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட தொலைபேசியில் பேசும்போது. அப்போ அந்த தப்பு பண்ணாத எம்எல்ஏ, தப்பு உங்களை ஆளாக்குனது உருவாக்குனது இந்த அதிமுக. 2011 யாருமே வேலை செய்யக்கூட ஆள் கிடையாது சார். நான் வேலை பார்த்தேன் அவருக்காக. அதனால் இது பண்ணினேன். இப்போது இருக்கிற அண்ணனோட உதவியாளர் அன்னைக்கு அம்மாவோட இருந்தவங்களாம் அவரை அமைச்சர் பதவிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் கூட இருந்தார். அங்கே இருந்த முன்னாள் அமைச்சர் பச்சைமாலை மாற்றின உடனே ஒரு அமைச்சர் கொடுக்கணுங்கிறது அந்த இடத்துக்கு கூட இவர் பரிந்துரைக்கக்கூடிய அம்மாட்ட போகக்கூடிய கண்டிஷனில் இவர் பேர் இருந்த ஆள். அப்போ இதெல்லாம் நான் எடுத்து சொன்னேன். அப்புறம் நான் அண்ணன்கிட்டே சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி ரொம்ப விரக்தியில் இருக்காப்புல, அவர் உறுப்பினர் அட்டை கூட கொடுக்கலங்க. ஆனால் கோடி கோடியாக செலவு பண்ணுவாங்க. கைது செய்யப்படல சார். கட்சிக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தினாலும் கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அவரை போய் நீங்கள் பார்க்குறீங்க, அதனால தான் இப்போ எடப்பாடி சேர்க்காம இருக்காரோன்னு சொன்னது. போக்சோ சட்டத்தில் கைது பண்ணினாங்கன்னு சொல்கிறது கரெக்டு. அதில் அவர் விடுதலை ஆயிட்டார். அந்த எடப்பாடி அவர்கள் சரி ஒரு கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தினார். போக்சோ சட்டத்தில் கைது பண்ணும்போது நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அன்றைக்கி ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும் இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஒரு 9 மணிக்கு அந்த ஆஃபீஸில் இருக்க மனோகர் ஃபைல் கொண்டு வரக்கூடியவர் எடுத்துகிட்டு அண்ணன் வீட்டுக்கு வரார். நாங்கள் அண்ணனோட வீட்டில் போர்ட்டிகாலில் நின்றுட்டுருக்கேன். அப்போ அந்த ஆள் என்கிட்ட அவர் மனோகர் என்கிட்ட சொல்லலை. அண்ணன் திடீர்னு உள்ளே இருந்து கோலப்பனுங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. நான் போனேன். என்னங்க இந்த எம்எல்ஏ உங்கள் எம்எல்ஏ ஒரு நாஞ்சில் முருகேசன் பழைய எம்எல்ஏ மேலே ஏதோ வழக்கு, என்ன வழக்குன்னு, ஏன்னா பொம்பளை வழக்குன்னு போட்டிருக்காங்கங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு செய்யணும். ஏன்னா அங்கே இருக்கிற ஆளுமை அங்கே அப்போ தளவாய் சுந்தரம், அந்த மாவட்ட செயலாளர் அசோகன், இவங்களுக்கெல்லாம் நாஞ்சில் முருகேசன் ஒரு எதிரியாக இருந்தாப்புல. அப்போ அவர் திருமதி சசிகலா அம்மாவோட இருக்கும்போது நீ வேட்டியை கட்டிட்டு வந்தாலே உன் வேட்டியை உறிஞ்சி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட செயலாளர் அசோகன் பலமுறை வர்ணிச்சிருக்காப்புல. நாஞ்சில் முருகேசனை நீ கரை வேட்டி கட்டிட்டு உன் வேட்டியை உருவேன்னு சொல்லி எல்லாம் பகிரங்கமாக பேட்டி கொடுத்து இதெல்லாம் நான் அன்னைக்கு அண்ணன்ட்ட எடுத்து சொல்கிறேன். சொல்லி இதெல்லாம் இருக்குன்னு உள் பாலிட்டிக்ஸாக இருக்கும். இது கண்டிப்பாக இந்த டைமில் அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காரு. தப்பு பண்ண ஆளுன்னு நான் சொல்ல விருப்பப்படலை, ஏன்னா என்னன்னு தெரியாமல். ஆனால் இந்த நேரத்தில் அவர் பண்ணியிருக்கக்கூடிய சான்சஸ் இல்லை. ஏன்னா அவர் பிள்ளைகள்லாம் பேத்தி இதெல்லாம் பெரிய லெவலில் அவர் வந்துட்டார். அந்த ஒரு கேட்டகரி மாறிட்டு, அதனால் அவர் கரெக்டாக தானே இருப்பார். அப்புறம் என்ன பண்ணார், கையெழுத்து போடலை. நடந்த உண்மைங்க. நீக்கிறதுக்கு முன்னாடி கையெழுத்து போடாமல் தள்ளி வச்சிட்டார். அப்போ அதை கொடுத்து விட்டது யாருன்னா தளவாய் சுந்தரத்தோட ஏற்பாடில் வந்த ஃபைல். அதை அவர் உடனே விசாரித்து அதில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டிருக்காரு. நான் பார்த்தேன். அந்த நீக்க பட்டியலில் அண்ணன் முன்னாடி டேபிளில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அண்ணன்ட்ட கையெழுத்து வாங்க வருது. இன்னொரு கையெழுத்துக்கு மனவர் வந்தது. இது நடந்தது, என் தாய்மை சத்தியமாக நடந்த உண்மையை சொல்கிறேன். அப்போ நான் பார்த்துட்டு அப்படியே பேசாமல் இருந்தேன்னா அண்ணன்ட்ட அப்படியே கேட்டேன், ஏன்னா பார்த்து போடுங்கண்ணே பாவனே நாளைக்கு. ஆமாங்க, அம்மா பீரியடில் அம்மா பீரியடில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது, நாளைக்கு அது அம்மாவுக்கு அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிரும், நாளைக்கு எதிர்கட்சிக்கு அது ஒரு தப்பாக போயிடும் எல்லாம் அண்ணன் ரொம்ப யோசித்து அப்படி வச்சார். அதுக்கு பிறகு திரும்பி ப்ரெஷர் யார், தளவாய் சுந்தரமே ஃபோன் பண்ணார். உண்மை சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் ஒளிமுறை கிடையாது. தளவாய் சுந்தரமே அண்ணன் ஓபிஎஸ் ஃபோன் பண்ணும்போது, இல்லைங்க அது பார்த்து பண்ணுறேன் பார்ப்போம், அது என்ன அவசரப்படாதீங்க, இல்லை அது பேரில் எஃப்ஐஆர்லாம் ஆகிட்டு நைட்டே அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒரு கட்சிக்கு அசிங்கம் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்களே, அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்படியா? அந்த சம்பவம் வரும்போது தான் அவருக்கு தெரியுது. நல்லா புரிஞ்சுருங்க. ஏன்னா அவங்க சிஎம் லைனு தளவாய் சுந்தரம் இவங்க எல்லாம் பேசி வந்தார். கொஞ்ச நேரத்தில் அப்புறம் சரி மாவட்ட செயலருக்கு ஃபோனை கொடுப்பான்னார். அப்போ அந்த உடனே ஏதோ பேசுனாப்புல அந்த மனோகருங்கிறவர் பேசினார். போர்ட்டிகளில் போய் என்னவோ பேசினார். வந்தார், ஒரு அண்ணன்ட்ட கொடுத்தாங்க. அப்புறம் அண்ணன் வாங்கிட்டு சரின்னு கொடுத்துட்டு, உங்கள் மாவட்டம்னாலே எங்களுக்கு ஒரே பிரச்சனை தான்ப்பான்னு கையெழுத்து போட்டு. யார் அப்போ மாவட்ட செயலாளர்? அசோகன். ஓபிஎஸ் அணியில் இருந்து அண்ணன் தான் என் தேவன் சொல்லிட்டு இதே தளவாய் சுந்தரத்தை என் மூத்த அண்ணன் சொல்லி பதவியை வாங்கி தக்க வச்சிட்டு இருந்தவர் ஒரு கட்சிக்காரன் அசிக்கப்பட்டு அவமானப்படும் போது அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு. நான் அப்பவும் சொன்னேன், நடந்த சம்பவம் ஏதோ அந்த அசோகன்கிறவர் கூப்பிட்டு சொல்கிறார், எஸ்ஏ அசோகன்கிறவர். இன்னைக்கு அதே தளவாய் சுந்தரத்தால் இந்த அசோகன் அல்லாடிட்டு இருக்காரு.
முந்தா நாள் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் உள்ள சேர்க்கல, கல்யாண மண்டபத்துக்குள்ள என்னை அரெஸ்ட் பண்ணு இந்த வடிவேல் சொன்ன கதை மாதிரி சொன்ன உறவும் நீ எல்லாம் சரியில்லை ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. உண்மை சொல்கிறேன், எவ்வளோ அவமானப்படுறாங்க. நான் என்ன கேட்குறேன், வழக்கு வரும்போது அதே அசோகன் பேரில் பால்வளத்துறை உள்ள இருக்கும்போது இதே பாலியல் வழக்கு அந்த வந்தது. ஒரு பெண்ணு வந்து உள்ளேயே இருந்து போராட்டம் பண்ணாங்க. என்ன நடந்துச்சு? ஏன் மெயின் ரோட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்களே. ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் சபாநாயகர் பேர் சொல்ல இல்லை, மெயின் ரோட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்களா? சொல்றேன். அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி? ராமநாதபுரத்தில் முன்னாள் ஒரு அமைச்சர், அவருக்கு பேரில் வந்து நான் பேர் சொல்ல விருப்பப்படலை, ஆனால் அவங்க மேலே என்ன பாலியல் வழக்கில் எடுத்தார். இந்த நாஞ்சில் முருகேசன் என்ன பாவம் செய்தாப்புல, அவருக்கு பேரில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க. சரி, எடுத்தாச்சு. அவர் 90 நாள் சிறைவாசம் போயிட்டார். நீதிமன்றத்தில் போனார், உரியபடி தீர்ப்பு வாங்கி விடுதலைன்னு வந்துட்டார். சார் உங்களுக்காக அவர் சொல்கிறார், சார் நான் கால் வேறு ஏதோ இல்லை மக்களே, நான் காலெல்லாம் கழுவி விட்டுறேன், இன்னும் ஒன்று தான் கழுவி விடலைங்கிறாரு. போதுமா வேதனை விளிம்பில் எடப்பாடிட்ட ஆமாம் 18 பவுனு 28 பவுனுக்கு தங்க சங்கிலி வாங்கி போட்டிருக்காரு சார். எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாளைக்கு எடப்பாடிக்கு வாங்கி கொடுத்தாரா? இவர் வாங்கி எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டிருக்காரு. அதை வாங்கிட்டாரு, அதை வாங்கிக்கிட்டாரு. நல்லா புரிஞ்சிருங்க. அவரோட மகளை வந்து மேயர் வேட்பாளர்னு அறிவிக்கிறாங்க. அப்பவும் இவருடைய செலவு, இவருடைய பணம், இவர் தான் அங்கே. இப்போ எஸ்பி வேலுமணி வந்திருக்கும் போதும் கிட்டத்தட்ட 500 தட்டிகளை அடுக்கிறாரு, பணத்தை வாரி இறக்கிறாரு. ஒரு உறுப்பினர் கார்டு தானே கேட்கிறாரு. தலவாய்சுந்தரத்தை குறி வச்சிங்க, ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காரு, ஓபிஎஸோட சேர போறாரு, ஒன்றும் நடக்கல. எடப்பாடி திரும்ப அதே தலவாய்சுந்தரம் இப்போ அடுத்த தெரிய போறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு வந்து தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழு தான். எந்த தொண்டனும் வருத்தத்தில் இருந்தால் அதை அரவணைக்க வேண்டியது எங்களோட தலைவரோட வேலை. நான் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி இருக்குன்னு என்ன வர சொல்லுங்க. அவரோட வழக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா தீர்ப்பெல்லாம் வெற்றி ஆகிட்டார், வர சொல்லுங்க. நம்ம அதிமுக தொண்டன் யாரும் பாதை மாறி போகக்கூடாது, வர சொல்லுங்க. உண்மையிலேயே அவர் வந்தா, இப்போ கூட சொல்கிறேன், தை மாதத்துக்கு பிறகு பார்க்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நாஞ்சில் முருகேசன் வந்தா கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவியை அண்ணன்ட்ட சொல்லி நானே பரிந்துரை பண்ணி வாங்கி கொடுப்பேன். ஃபீல்டு ஒர்க்கருங்க. அதிமுக வாங்கினா யூஸ் சார், உங்க அணியில் வாங்கி என்ன யூஸ் கேட்பார்ல அவரு. அதிமுகவில் அப்போ தலைவர் அவர் தான் சார் வரப்போகுது. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அதிமுக ஒருங்கிணைப்பாளருங்கிறது 2026 வரைக்கும் இருக்கிறதுக்கு அதிகாரமிக்க ஒரே தலைவர் அண்ணன் ஓபிஎஸ். அவரோட கையெழுத்தில் நானே அவருக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர், ஏன்னா நான் அந்த பதவி எதிர்பார்த்தவன் தான். இல்லைன்னா எனக்கு கூட வேண்டாம்னாலும் நாஞ்சில் முருகேசனை வாங்கி கொடுத்து ஃபீல்டு ஒர்க்கர். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில், இது வந்து ஒரு மாவட்டத்தில் இல்லை, இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் அங்கே இருக்கிற தலைமை நிர்வாகிகள், யார் மாவட்ட செயலாளர் இல்லை யார் எடப்பாடிக்கு விசுவாசமான ஆட்களோ அவங்க கீழே இருக்கிற ஆளை வளர விட மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்படி அவங்க நிற்பாங்க? இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் பல பேர் இருக்கு. இப்போ முன்னாடி ஒரு அமைச்சர், இதே மாதிரி ஒரு முன்னாள் அமைச்சர் அங்கே ஃபைட் பண்ணி பார்த்தாரு, முடியலை. எடப்பாடி பழனிசாமி தலவாய் சுந்தரம் இல்லாமல் ஒன்றும் நடக்காதுன்னு முடிவெடுத்த பிறகு இப்போ அவரோட ஆதரவாளர்களே தலவாய் சுந்தரம் படத்தை போட்டு, இவர் முன்னாள் அமைச்சர் படத்தை போட்டு ஓட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருந்தாங்க. நல்லா புரிஞ்சுது. அங்கே இன்னும் கேலி கூத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவைத்தலைவர் பேர் வந்து 3வது இடத்துக்கு போயிருது. கட்சியோட அவைத்தலைவர் தமிழ் மகன் சார் கண்டன ஆர்ப்பாட்ட போஸ்டர் பார்த்தா அவர் 3வது இடத்துல இருக்கார். நல்லா புரிஞ்சுருங்க. இப்படி தான் அங்கே உள்ள அரசியல். இதெல்லாம் தூக்கி மாற்றிக்கிட்டு தொண்டர்கள் இதெல்லாம் விருப்பப்படலை. கட்சி ஒருங்கிணைந்து நல்லா போகணும்னு நினைக்கிறார். அதனால நான் விருப்பப்படல. ஓபிஎஸ் டிடி சசிகலா இந்த 3 பேருக்குள்ள ஒற்றுமை இல்லை, நாங்கள் எவ்வளவு முயற்சித்து பார்த்துட்டோம் அப்படின்னு புகழேந்தி குற்றம் சாட்டுறாரு சார். நாடகம் புகழேந்தி வந்து அவர் போடுற கணக்குக்கு 3 பேர் போக மாட்டாங்க. எடப்பாடிட்ட இருக்கு அதே அகங்காரம் உங்கள்கிட்டயும் இருக்கு, ஓபிஎஸ் டிடி சசிகலாட்டையும் இருக்கு. யாருமே ஒண்ணு சேர தயாரா அவர் இருந்துச்சுன்னா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இருந்துச்சுன்னா திரும்பி சசிகலா அம்மாவை உள்ள சேர்ப்போம், தினகரன் உள்ள சேர்ப்போம்னு அவர் வரமாட்டார். ஏன்னு கேட்டா ஒரு தேர்தல் தோல்வியில பாக்குறாரு. ஒரு தேர்தல் தோல்வியில அவர் பாக்குறாரு. அமமுக இந்த ஓட்டு சேர்ந்துருந்ததுன்னா கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் 20-30 தொகுதி நமக்கு கிடைச்சிருக்கும். அப்போ இந்த அமமுகவோட பிரிவினையினால நம்ம வந்து இந்த தேர்தலில் தோல்வி அடைய வேண்டிய கட்டாயமாகுது, ஓட்டு வங்கிகள் குறையுதுங்கிறத அந்த 21 தேர்தலில் உணர்ந்துக்கிட்டு எல்லாரையும் நினைப்போங்கிறாரு. அதே ஏன் எடப்பாடி பழனிசாமி நினைக்க மாட்டேங்க? ஓபிஎஸ் டிடிவி சசிகலா 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு மேடையில் நிற்க முடியுமா? நின்றுருக்காங்களா? சசிகலா ஓபிஎஸ் பார்த்தாரா? பார்க்கலையா? பார்த்து தினகரன் சசிகலா பேசி சொல்லுவீங்க உடனே ஒரு ஜாதி முத்திரை அதெல்லாம் எப்போ குத்திட்டாங்க. நீங்க அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? அது சார் அதெல்லாம் உரிய காலத்துல வருவாங்க சார். அந்த அம்மா இப்ப என்ன சொல்றாங்க, என்ன கட்சி விட்டு இருக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாதுன்ட்டாங்க. அதே மாதிரிதான் அண்ணனும் சொல்றாங்க,
எடப்பாடி பழனிசாமி இதே போல் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து தூக்கி வெளியே விட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி எத்தனை பேர் நிற்க போகிறாங்கன்னு அன்னைக்கு தானே தெரியும். யாரும் போக மாட்டாங்க சார். நீங்கள் எப்பவும் சொல்கிறேன், அவருடைய மனமாற்றம் தான் எங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி அழிக்கணும், இல்லை அவரை ஒதுக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஒரு மனமாற்றம். இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் வாழணும், இந்த இயக்கம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு இந்த நாகர்கோயிலில் நாஞ்சில் முருகேசன் கண்ணீர் விட்டது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விட்டுட்டு இருக்கா. வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியல. நான் இறங்கி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தேன். உண்மையை சொல்கிறேன். அன்னைக்கு முதல் நாள் ஒரு முன்னாள் மாவட்ட செயலர் என்கிட்ட பேசுகிறாரு, முன்னாள் எம்பி ஒருத்தர் பேசுகிறாரு, அண்ணன் ஓபிஎஸை மட்டும் விட்டுற சொல்ல எப்படியாவது எடுத்துருக்க, எங்களுக்கு ஓபிஎஸ் அண்ணன் நெஞ்சிலே இருக்காருங்க. நெஞ்சிலே இருந்தா வர ஆமாம், வர முடியல. சின்னமும் கட்சி கொடியும். ஏன்னா அப்படிதான் சார் சூழ்நிலை சார். தளவாய் சுந்தரத்தை நீங்கள் இப்போ கேட்டீங்க. தளவாய் சுந்தரத்துக்கு ஒன்று சொல்கிறேன். தளவாய் சுந்தரத்தை கட்சியை விட்டு நீக்கிற உறவு இதே அண்ணன் ஃபோனில் தொலைபேசியில் தளவாய் சுந்தரத்திட்ட பேசுகிறார் சார். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறினார். உண்டா இல்லையான்னு சந்திக்க போறாரு, சேர போறாரு. அதே தளவாய் சுந்தரம் சபரிமலையிலேருந்து வரும்போது அண்ணன்ட்ட பேசினார். அண்ணனும் அவருக்கு வாழ்த்து சொன்னார். கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணுங்கிறதுல அன்னைக்கு தளவாய் சுந்தரமும் சொல்கிறாரு. இப்பவும் அண்ணன் என்ன சொல்கிறாரு, தளவாய் சுந்தரம் நமக்கு எதிரிலாம் இல்லைங்க, அவர் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாரு, இனிமேல் அவர் திருத்தி கரெக்டாக செட் ஆகுவாருன்னு தான் சொல்லுவார். நான் எந்த இடத்துலையும் தளவாய் சுந்தரத்தை நான் இப்போ எதிரியாக நினைக்கிறது இல்லை. உண்மை சொல்ல போகிறேன். எனக்கு தேவை எனக்கும் அவருக்கு இருக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சி வேறு. ஆனால் கட்சின்னு வரும்போது அவர் ஒரு மனமாற்ற தளவாய் சுந்தரம் மனமாற்றம் பண்ணுனா நான் அதை வரவேற்பேன். அவர் ஓபிஎஸ் கூட வரணுங்கிறது இல்லை. இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு, இந்த கட்சியால் தான் நான் அமைச்சரானேன், இந்த கட்சியால் தான் நான் இன்றைக்கி எம்எல்ஏயாக இருக்கேன், ஓபிஎஸ் கையெழுத்து போட்டதுனால தான் நான் இன்றைக்கி ஏஃபார்ம் பிஃபார்மில் எனக்கு ரிட்டைலில் சின்னம் கிடைக்கப்பட்டு நான் இன்றைக்கி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் இப்பவும் சொல்கிறேன், பிஜேபி ஆதரவு இல்லாமல் தளவாய் சுந்தரம் அடுத்த முறை நிற்பாரா? 2026 நிற்க மாட்டார். ஏற்கனவே பிஜேபி ஆதரவு இல்லாமல் தோற்று போனார், அம்மா முகத்தை காட்டியே. அதே அந்த தொகுதியோட அதனால தான் அவர் ஆர்எஸ்எஸ் கொடியை பிடிச்சார் சார். இதெல்லாம் இது போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்காங்க. நான் சொல்கிறது என் மாவட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னும் சொல்ல போனீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் அதிமுக செயல்வீரர்கள் கூட்டத்தை கூட்ட முடியாமல் தவிச்சார். இங்கே எந்த மந்திரிகளும் முன்னாள் மந்திரிகள் வர வேண்டான்னாரு. நல்லா புரிஞ்சுருங்க. ஏன்னா அவருக்கே அங்கே பிரச்சனை. எடப்பாடி நாடாளுமன்ற தொகுதியில் 6 தொகுதியா, அந்த 6 தொகுதியில் எடப்பாடி மட்டும்தானே சார் ஜெயிக்க முடிஞ்சது, மிச்சம் எல்லாமே தோற்று போகுதுல்ல. இதை விட காமெடி, 2019 அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் சொந்த தொகுதியிலே தோற்று போனார் எடப்பாடி பழனிசாமி. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னு கேட்டால் பாட்டாளி மக்கள் ஆதரவு இல்லைங்கிற ஒரே காரணத்தினால. இதெல்லாம் வரலாற்று சாதனைகளில் இருக்கிறனால எடப்பாடி பழனிசாமியோட மனமாற்றம் தான் நாளைய அதிமுகவோட எதிர்காலமே. இதை அவர் நினச்சிவிடணும், நம்மளால் இந்த கட்சி போயிடக்கூடாது, நம்மளால் இந்த கட்சி கெட்ட போயிடக்கூடாது, வரலாற்று சாதனையாக நம்ம ஒரு இயல்பாயிடக்கூடாதுங்கிறத அவர் நினைக்கணும். நினச்சா கட்சி மாபெரும் வெற்றி பெறும். இப்போ கூட அவர் நினச்சாருன்னா வர ஈரோடு கிழக்கு தொகுதியில் மருங்காபுரியும் மதுரை கிழக்கில் எப்படி வெற்றி பெற்றதோ இடைத்தேர்தலில் அதுபோல் வெற்றி பெறும் ஈரோடு கிழக்கு தொகுதி. ஒரு வரலாற்றில் இடம் பிடிப்பார் எடப்பாடி பழனிசாமி. எல்லாரும் மதிப்பாங்க. இன்னும் தன்னுடைய ஒரு 4-5 பேரோட பேச்சை கேட்டு தன்னையும் அழித்து கழகத்தையும் அழிச்சிடாம எடப்பாடி பழனிசாமியோட நல்ல மனமாற்றம் தான் வேணும். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.